அந்த இடத்திற்கு பேரே சித்தன் வாழ்வு அப்படின்னு ஒரு குறிப்பு வருகிறது. அதாவது பழனிமலைக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. பழனாபுரி நிறைய பொழில், அதாவது வயல்கள் எல்லாம் நிறைந்த இடம், இயற்கை எழில் சூழ்ந்த இடம்னு எத்தனையோ காரண பெயர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பெயர் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த பெயர் சித்தன் வாழ்வு. சித்தர்களுக்கெல்லாம் வாழக்கூடிய இடமாக, சித்தர்கள் உரையக்கூடிய இடமாக அது இருக்கிறது என்பது ஒரு கூற்று. இந்த ஒரு விஷயத்தை வச்சு அங்க போகர், புலிப்பாணி சித்தர், அவரோடு கூடி எத்தனையோ சித்த புருஷர்கள் அங்கு தங்கி தவம் இருந்து அன்னை ஆதிபராசக்தியினுடைய உத்தரவு கிணங்க பழனி ஞான தண்டாயுதபாணியுடைய திருவுருவ விக்கிரகத்தை செய்தார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அது மட்டும் இல்லாம பழனியை சுற்றி இருக்கக்கூடிய கொடைக்கானல், பூம்பாறை, ஒட்டஞ்சத்திரம், கன்னிவாடி, இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல சித்தர்களுடைய கோவில்கள் நிறைய இருக்கு. எண்ணற்ற சித்தர்களுடைய கோவில் ஊருக்குள்ள பஸ் தடமே இல்லாத எத்தனையோ இடத்துல இன்னைக்கும் சித்தர்களுடைய ஒரு கோவில்கள் இருந்து கொண்டே இருக்கு. இது எல்லாம் எடுத்து குறிப்பு பார்க்கும்போது பழனியை சுற்றி இத்தனை இடத்துல சித்தர்களுடைய கோவில்கள் வரவதற்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா ஒரே ஒரு காரணம் தான். அங்கு முற்காலத்திலே போகர் பிரான் குடில் அமைத்து தவம் செய்து ஞான தண்டாயுதபாணியை உருவாக்கி இருக்கிறார் என்பது மீண்டும் ஒரு முறை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த மாதிரி எத்தனையோ வரலாற்று சான்றுகள் மூலமாக பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் போகர் பிரான் செய்த விக்கிரகம் தான் என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஒன்று. இரண்டாவது, எதை வைத்து தண்டாயுதபாணியுடைய விக்கிரகத்தை செய்தார் அப்படின்னு யோசிக்கும் போது நவபாஷான விக்கிரகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பாஷாணம்னு சொன்னா விஷம்னு அர்த்தம். நவபாஷாணம் அப்படின்னா 9 வகையான மூலிகைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட விக்கிரகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.